அனைவருக்கும் வணக்கம். டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபுல் லோடு கரண்ட் மற்றும் ஃபியூஸ் ரேட்டிங், எல்டி சைடு மற்றும் ஹெச்டி சைடு எவ்வளோ ஆம்ஸ் ஃபியூஸ் ரேட்டிங் போடலாம் என்பதை பற்றி பார்ப்போம். தற்பொழுது உதாரணமாக 250 kVA டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கொள்ளலாம். ஹெச்டி வோல்டேஜ் 11,000 வோல்டேஜ், எல்டி வோல்டேஜ் 433 வோல்டேஜ். இப்போ ஹெச்டி ஃபுல் லோடு ஆம்பியர் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா KVA வகுத்தல் V பெருக்கல் √3. இப்போ KVAக்கு நேரம் 250 பெருக்கல் 1000 வகுத்தல் V 11,000 வோல்டேஜ் பெருக்கல் 1.732. இவை √3 மதிப்பு. இவற்றை வகுத்தால் 13.12 ஆம்பியர். HV சைடு ஃபுல் லோடு ஆம்பியர், எல்டி சைடு ஃபுல் லோடு ஆம்பியர். மேலே சொன்னது போல் KVA வகுத்தல் வோல்டேஜ் பெருக்கல் √3. KVAக்கு நேரம் 250 பெருக்கல் 1000. 1000 என்பது ஒரு KVA ஈக்குவல் 1000 VA. Vக்கு நேரம் 433 பெருக்கல் √3 மதிப்பு 1.732. இவற்றை வகுத்தால் 333.35 வரும். ஹெச்டி சைடு ஃபியூஸ் ரேட்டிங் 13.12 பெருக்கல் 1.5 டைம்ஸ் ஈக்குவல் 19.6 ஆம்பியர். HV சைடு ஃபுல் லோடு ஆம்பியர் ஃபியூஸ் ரேட்டிங். எல்டி சைடு ஃபியூஸ் ரேட்டிங் 333.35 பெருக்கல் 1.5 டைம்ஸ் ஈக்குவல் 500.02 ஆம்பியர். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.